நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சிம்மரசன். இது நினைத்தாலே இனிக்கும். ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி லைனு, ஆனால் திரைக்கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அப்படி ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படம் தான் வண்டி சக்கரம். 1979 ரிலீஸ் ஆயிருந்தது. கே விஜயனுடைய டைரக்ஷன், சங்கர் கணேஷுடைய மியூசிக்கு. கதை வசனம் நம்ம வினு சக்கரவர்த்தி, சிவகுமார், சரிதா, அப்புறமா சூரியராஜன், சாமி கண்ணு இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. சில்க் சுமிதா அந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. மார்க்கெட்டில் தண்டல் வசூல் பண்ணக்கூடிய ஒரு நபராக நம்ம சிவகுமார் வர்றாரு. கஜாங்கிற கேரக்டர். ஒரு வெள்ளை ஜிப்பா, ஒரு கையில் கட்டியிருப்பார், வாயில் சிகரெட்டோட. அவருக்கு உதவியாளராக நம்ம வினு சக்கரவர்த்தி, சாப்பாடு கூட சொன்னது அது மூலமாக வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க. கதாநாயகி வடிவுங்கிற கேரக்டரில் நம்ம சரிதா. அவங்களுடைய தாத்தாவா சாமி கண்ணு, அவர் கைவண்டி இருக்கிறவர். சரிதா ஒரு வீட்டில் வேலை செய்கிறாங்க. அந்த வீட்டு ஓனராக கல்லூரி பேராசிரியராக வரக்கூடிய சிவச்சந்திரன், அவருக்கு இந்த பொண்ணை கட்டிக்கலான்னு ஒரு ஆசை இருக்கும். தன்னோட அம்மாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வருவார். அந்த சமயத்தில் பார்த்தா இங்கே இந்த சாமி கண்ணு இறந்து போய் இந்த சரிதா ஆதரவு இல்லாத ஒரு நிலை ஏற்படுது. அப்போ சிவகுமார் தன்னோட வீட்டுக்கு அவர் அழைச்சிட்டு போகிறாரு. அப்புறம் கட்டிக்கிறாரு. திரும்பி நம்ம சிவகுமார் இந்த தண்டல் வசூல் போடக்கூடிய வேலையை விட்டுட்டு அப்புறமா தாத்தா சாமிக்குன்னு செஞ்சால் அது கைவண்டி இருக்கிற வேலை, லோடுமேன் அப்படிப்பட்ட வேலை. அந்த வேலை செய்கிறாங்க. இவங்க வாழ்க்கை கொஞ்சம் மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்குது. அப்புறமா ஒரு கட்டத்தில் இவர் மார்க்கெட்டில் எப்படி தாதாவாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு வர ஆசைப்பட்டார் இன்னொரு நபர். அந்த நபர் இப்போ அதே மார்க்கெட்டில் தாதாவாக இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு புள்ளியில் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி வருது கிளைமேக்ஸில். அந்த சண்டையில் அவர் கத்தி எடுக்கிறாரு, இவர் இந்த வண்டி சக்கரத்துடைய அச்சாணியை எடுக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அந்த நபர் இறந்து போகிறாரு. நம்ம ஹீரோ ஜெயிலுக்கு போகிறாரு. கதாநாயகி அந்த சாப்பாடு கூட எடுத்துகிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தோங்குறது அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. சிவகுமாரோடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கு முன்னால் அவர் ஒரு மென்மையான ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்தில் அவர் இப்படி ஒரு ஹீரோவாக அவங்க மாற்றினதே ஒரு நல்ல முயற்சியாக இருந்தது. சரிதான் எப்போவும் போல ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அப்புறம் சாராய கடை நடத்தக்கூடிய நபராக சில்க் சுமிதா, அவங்க வரக்கூடிய காட்சி எல்லாமே கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டாக தான் இருக்கும். சூரியராஜன் அப்புறம் இன்னொரு நபர் வருவாங்க. அவங்களுடைய காமெடி போர்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறமா சாமிக்கண்ணு ஐயா வருவார். அவர் எல்லா படத்துலையுமே அவருடைய ரோல் சிறப்பாக இருக்கும். உதிரி பொக்கல் அந்த மாதிரி. இந்த படத்துலையும் ஐயாவுக்கு ஒரு ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வினு சக்கரவர்த்தி படம் முழுக்கவே சிவகுமாரோட ட்ராவல் பண்ணுவார். இந்த படத்துடைய பெரிய பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சில்க் சுமிதாவுடைய அறிமுகம். அப்புறமா 2 பாட்டு. ஒன்று வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டைங்கிற பாட்டு சாராய கடையில். அப்புறமா கதாநாயகனும் தேவி வந்த நேரம்னு ஒரு பாட்டு, அதுவுமே சூப்பராக இருந்தது. ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் தான். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நன்றி, சந்திப்போம்.